சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. ஆண்டி உங்க மேல இருக்கிற மரியாதையை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. இந்த நாயதான் மாப்பிள்ள நான் பார்த்தேன். நல்லதுக்கு தான் சொல்றேன். நாங்க குழந்தை பெற்றுக்கூடாதுன்னு சொல்றதா உங்க நல்லதாம்மா. ஏன் நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. ஏன் விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்களா? அவளுக்கு எங்க உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்திருக்கேன்ப்பா. இவங்க என்னப்பா எப்படி பேசிட்டு இருக்காங்க? போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய் முதல்ல குழந்தை பெற்றுக்கணுமா? ஏன் அவன மாதிரி ஒரு ஃப்ராடு தான் இந்த வீட்டுக்கு முத வாரிசா வேணுமா உங்களுக்கு? பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு பாரு தம்பி. யார முறைக்கிறா? போதே பாரபட்சம் பார்த்தேன். அடுத்து வர்ற தலைமுறைக்கு புத்தி காட்ட பாக்குறியா? மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க. அறிவு இருக்கிற மாதிரி பேசு. வா சந்தோஷம். அவ குழந்தைய பெற்று கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? டேய் அறிவு இருக்கடா உனக்கு? சோறுதானே திங்கிறா? டேய் சோறுதானே திங்கிறா? அறிவு இல்ல உனக்கு? தெம்பு இல்ல? மாடவன் உடம்பு வளர்த்திருக்கிய உனக்கு இது இல்ல? சாதாரணமா ஒரு இன்ஜின் டிரைவர் தான். அப்புறம் ஏன் என்கிட்ட குடும்பம் நிறைஞ்சு 3 குழந்தைகளை பெத்துக்கிட்ட? சரி விருப்பம் இருந்தா இரு. வெளிய போடாமல. என்னப்பா உனக்கு? வெளிய போடாம. வெளிய போ. குழந்தை இந்த வீட்டோட வாரிசு தான். டேய் அவங்க என்னையே அவங்க வாரிசா பார்த்தது இல்லடா. முடியாது சார். எதுவுமே பண்ண முடியாது. அழுவா அம்மா பால் குடிக்கும் தூங்கவே இல்லை. ஆனா என்ன மாதிரியே புள்ளையும் அம்மாக்கு வேண்டாத புள்ளதான் போல. ஏன்னா அழுகுற? ஏய் சீ ஏன் அழுதுக்கு இருக்க நீ? என் கதிதான் பிள்ளைக்கு வரும் எனக்கு போதும். பொய் வாழ்வா வலியே தீர்வா